ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் வெற்றி ஐஏஎஸ் அகாடமி தென்காசி. என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, டெட் எக்ஸாம் அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்லக்கூடியதாக இருக்குது. அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸாம் பற்றி யாருக்குமே நமக்கு வந்து தெரியல. அதாவது டெட் எக்ஸாம்னா என்ன, பேப்பர் 1னா என்ன, பேப்பர் 2 அப்படின்னா என்னங்கிறது தெரியல. ஸோ அதை பற்றின டீட்டெயில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். டெட் எக்ஸாம் அப்படின்னா என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு. அதாவது நம்ம ஆசிரியர் ஆகிறணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தகுதி தேர்வுங்கிறது எழுதக்கூடியதாக இருக்குது. அதான் நம்ம என்ன எக்ஸாம்னா டெட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, டெட் பேப்பர் 1 பற்றின டீட்டெயில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த பணியோட பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பிரைமரி டீச்சர் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. இப்போ நம்ம டெட் பேப்பர் 1 எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்குள்ள வகுப்புகளுக்கு நம்ம வந்து கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெட் பேப்பர் 1 எழுதுகிறோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன பேப்பர்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பேத்தாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது நம்ம சைக்காலஜின்னு சொல்கிறோமா, அதுலேருந்து நமக்கு ஒரு 30 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இங்கிலீஷ்லேருந்து ஒரு 30 கொஸ்டின், தமிழ்லேருந்து 30 கொஸ்டின், மேக்ஸ்லேருந்து 30 கொஸ்டின் வரக்கூடியதாக இருக்கும். என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் அப்படின்னா, அதாவது நம்ம வந்து சூழ்நிலையில் அப்படின்னு சொல்லி படிக்கிறோமா, அதாவது அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் இந்த இரண்டிலும் இருந்து நமக்கு ஒரு 30 கொஸ்டின்ங்கிற மாதிரி கேட்டுப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், டோட்டல் ஆஃப் நம்ம வந்து ஒரு 150 கொஸ்டின் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இந்த எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறமா இதை வந்து தேர்வு செய்யக்கூடிய முறை என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு. முதல்ல நமக்கு 150 கொஸ்டின் வைப்பாங்க. இதில் வந்து நம்மளுக்கு வந்து கட் ஆஃப் மார்க் வந்து சொல்லியிருப்பாங்க, இத்தனை மார்க் எடுத்தால் நீங்கள் வந்து பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸாமில் நம்ம செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்டர்வியூ வைக்கிற மாதிரி இருக்கும். அதில் செலக்ட் ஆகிட்டோம்னா நம்ம கண்டிப்பாக ஜாப் போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, இந்த எக்ஸாம் நான் எழுதணும், அப்போ என்னுடைய கல்வி தகுதி எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, 12ஆம் வகுப்பு நம்ம முடிச்சுட்டு ஆசிரியர் கல்வியல் பட்டச்சான்றிதழ்ங்கிறது நம்ம வந்து வாங்கியிருக்கக்கூடியதாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நம்ம வந்து டிடிஎட் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கா, டிப்ளமோ இன் டீச்சர் எஜுகேஷன் அல்லது டிப்ளமோ இன் எலிமெண்டரி எஜுகேஷனுங்கிறது, அதாவது டிடிஎட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 12th முடிச்சு நம்ம டிடிஎட் படிச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாம் எழுதலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு உண்டான ஏஜ் லிமிட் நமக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 21 வயசுக்கு முடிஞ்சிருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், 21 வயசுக்கு மேலே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எக்ஸாமுக்கு நமக்கு இப்போ ஹால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்றைக்கு ஹால்ஃபர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஆகஸ்ட் 11லேருந்து செப்டம்பர் 8ஆம் தேதிக்குள்ள நமக்கு வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம் டேட் என்னைக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 15ஆம் தேதி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த எக்ஸாம்க்குரிய உங்களுக்கு ரெகுலர் கிளாஸ் இல்லை வீக்கெண்ட் கிளாஸ், டெஸ்ட் பேஜ் இல்லை மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நம்மளோட இன்ஸ்டியூட்டை காண்டாக்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.